ராமானுஜா, எதற்காக எங்களை எல்லாம் இங்கே வரச் சொன்னாய்? இதுவரை நீ அது பற்றி எதுவுமே கூறவில்லையே. அது மட்டும் இல்லை, இது நாம் வழக்கமாக சந்திக்கும் இடம் கூட இல்லையே. பெரியப்பா தான் அண்ணாவிடம் உன் நண்பர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு வந்துவிடு என்று சொல்லியிருக்கிறார். அண்ணாவுக்கும் இது எதற்காக என்று தெரியாது என்றுதான் நினைக்கிறேன். இல்லையா அண்ணா? ஆமாம், அப்பா அவசரமாக ஏதோ வெளியே போய்க் கொண்டிருக்கும் போது இதைச் சொன்னார். அவரிடம் எதற்காக ஏன் என்று கேட்பதெல்லாம் என் வழக்கமில்லை, அது மரியாதையும் இல்லை. என்ன விஷயமாக இருக்கும்? நாம் எங்காவது ஏதாவது தவறு செய்திருக்கிறோமா? அது குறித்து பேசுவதற்காகத்தான் இங்கு வர சொல்லியிருப்பாரோ? அப்படி ஏதும் நாம் தவறு செய்ததாக தெரியவில்லையே. என்ன ராமானுஜா? நீங்கள் நினைப்பது போல் எதுவும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் என்னிடம் கூறி அதை உன் நண்பர்களிடம் கூறிவிடு என்று சொல்லி இருப்பாரே. இப்படி எல்லோரையும் வரச் சொல்ல மாட்டார். அண்ணா, எப்போது உன் நண்பர்களை எல்லாம் நம் அகத்திற்கு அழைத்து வா, அவர்களோடு சற்று பேச வேண்டும் என்று கூறாமல் கோயிலுக்கு அழைத்து வா என்று பெரியப்பா சொல்லியிருக்கிறாரோ, அது கோயில் சம்பந்தமான விஷயமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கோவில் சம்பந்தமாக நம்மிடம் பேச என்ன இருக்கிறது கோவிந்தா? எனக்கு ரொம்பவும் குழப்பமாக உள்ளது. சற்று நேரம் குழம்பாமல் இரு சக்கரபாணி. பெரியப்பா வந்து விடுவார். அப்போது எல்லா விவரமும் தெரிந்துவிடப் போகிறது. விவரம் எதுவும் இருந்தால் பரவாயில்லை, விவகாரமாக எதுவும் இல்லாமல் இருந்தால் சரி. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நீ கவலைப்படாதே திருமேனி. வாருங்கள் பிள்ளைகளா. வாருங்கள் அப்பா. என்ன ராமானுஜா, உன் நண்பர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா? கோயிலானதால் வீரா மட்டும் வரவில்லை, மற்றபடி என் நண்பர்கள் எல்லோரும் வந்தாயிற்று. பிள்ளைகளா, உங்களை எல்லாம் நினைத்தால் எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. ராமானுஜனின் எண்ணங்களுக்கு நீங்கள் வடிவம் கொடுக்கிறீர்கள். அவன் சீர்திருத்தம் ஒன்று செய்ய நினைத்தால் உடனே அவனுக்கு தோள் கொடுக்கிறீர்கள். ஒன்றாக திட்டமிட்டு நன்றாக செயல்படுகிறீர்கள். இதையெல்லாம் நான் கவனித்து வந்திருக்கிறேன். அதனால்தான் இன்று உங்களையெல்லாம் கூட்டி உங்களிடம் ஒரு உதவி கேட்கலாம் என்றிருக்கிறேன். உதவியா? தாங்கள் எங்களிடம் கேட்கப் போகிறீர்களா? விந்தையாக இருக்கிறதே பெரியப்பா. வாழ்க்கையில் பழுத்த அனுபவமும் ஆன்மீகம் பற்றி ஆழ்ந்த அறிவும் கொண்ட தாங்கள் எங்கே? வாழ்க்கை எனும் ஏனியின் முதல் படியில் காலை வைத்திருக்கும் நாங்கள் எங்கே? பொறுமை பொறுமை. உங்களால் என்ன முடியும் என்பதை நான் நன்கு அறிவேன். நீங்கள் உங்கள் நற்பணியின் மூலம் சற்றே உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறீர்கள். மேலும் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பது என்னவா? சொல்லுங்கள் அப்பா, இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு தெரியும், நான் கோவில் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பது. ஆரம்ப கட்டமாக நான் ஒரு யோசனை வைத்திருக்கிறேன். கோவிலின் பராமரிப்பு முழுவதையும் சம்பளம் வாங்கும் பணியாளர்களிடத்தில் ஒப்படைப்பதில் ஒரு சிறு பின்னடைவு உண்டு. அவர்கள் பல நேரங்களில் வாங்கும் சம்பளத்திற்காக மேம்போக்காக பணி செய்துவிட்டு போய்விடுவார்கள். செய்யும் பணியில் முழு மனதுடன் ஈடுபட்டு அதில் அக்கறை காட்ட மாட்டார்கள். இதில் தன்னார்வ தொண்டர்களை, முக்கியமாக பக்தர்களை ஈடுபடுத்தலாம் என்பது என் எண்ணம். இது நல்ல யோசனையாக தெரிகிறதப்பா. ஆனால் எல்லா பணிகளையும் அவர்கள் செய்ய முடியாதே. உதாரணத்திற்கு, ஒரு கோயில் குளத்தை தூர்வாருவது என்றால் அதில் பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் மட்டுமே அதை செய்ய முடியும். கோவில் மதில் சுவருக்கு வெள்ளை அடிப்பது போன்றவற்றையும் அதையே தொழிலாக கொண்டவர்கள்தான் செய்ய முடியும். மிகவும் சரி. ஆனால் கூலி தொழிலாளர்கள் செய்யும் பணியை தன்னார்வ தொண்டர்களோ பக்தர்களோ மேற்பார்வை செய்யலாம் அல்லவா? தொழிலாளர்கள் சரியாக செய்யாத பணியை சுட்டிக்காட்டி அதை சரியாக செய்யும்படி கூறலாம் அல்லவா? இப்போது புரிந்துவிட்டது சுவாமி. இது போன்று மேற்பார்வை பார்க்கும் பணியை எங்களிடம் ஒப்படைக்கலாம் என்று நினைக்கிறீர்கள், சரிதானே? இல்லையா? இல்லை, இது சற்றே உடல் உழைப்பு சம்பந்தப்பட்டது. உங்களைப் போன்ற இளைஞர்கள் செய்ய வேண்டிய பணி. மேற்பார்வை பார்ப்பதற்கு வயது முதிர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முதலில் கோவில் பிரகாரத்தையும் பிறகு உட்புறங்களையும் சுத்தம் செய்ய வேண்டும். ஜலம் விட்டு அலம்பி சுத்தம் செய்வதல்ல, குப்பை கூளங்களை அகற்றும் துப்புரவு பணியை நீங்கள் உங்கள் வியர்வையை விட்டு செய்யலாம் அல்லவா? ஏற்கனவே இந்த பணியை ராமானுஜர் அண்ணா நிறைய செய்திருக்கிறார் பெரியப்பா. இது போன்ற பணியை செய்யும் போது என் குருநாதர் மயூரவண்ணன் சுவாமிகள் என்னை மிகவும் ஊக்கப்படுத்தி இருக்கிறார். சுத்தம் பற்றியும் சுகாதாரம் பற்றியும் கூட நம் பாடசாலையில் போதித்தால் என்ன என்றும் கேட்டார். நானும் அதை ஆமோதித்திருக்கிறேன். ஆமாம்,
இதுவும் கூட சத் விஷயங்கள் தானே. இதையும் கூட நிச்சயம் போதிக்க வேண்டும். சுத்தம் இருக்கும் இடங்களில் நம் மனதும் அமைதியாக சுத்தமான எண்ணங்களை சிந்திக்கும். ராமானுஜனுக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்கிறது. அவன் வழிகாட்டலில் நாங்கள் இந்த பணியை செவ்வனே செய்வோம். இன்னொன்றும் கூட நீங்கள் செய்ய வேண்டும். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்களுடன் வரும் சிறு குழந்தைகளும் சிறுவர் சிறுமிகளும் தொன்னை மற்றும் வாழை இலை துண்டு போன்றவைகளை நினைத்த இடத்தில் எரிந்து விடுவார்கள். சில பெற்றோர்கள் அதை பார்த்தால் பொறுப்புடன் எடுத்து குப்பை தொட்டியில் போடுகிறார்கள். அப்படி இல்லாத பெற்றோர்களும் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பக்தர்களிடம் மிகவும் பணிவன்புடன் கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற கூப்பிய கைகளுடன் கேட்டுக்கொள்வதுதான். அருமையான யோசனை. வாருங்கள் சுவாமிகளே, தாங்களும் இவ்வளவு நேரம் எங்களுடன் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். உங்கள் யோசனையையும் கேட்டிருக்கலாம். நான் என்ன பெரிதாக யோசனை சொல்லிவிடப் போகிறேன். தாங்கள் இப்போது கூறியது மிக அருமையான யோசனை. கோயில் துப்புரவாக காட்சியளிப்பதற்கு இதைவிட ஒரு நல்ல யோசனை இருக்க முடியாது. மேலும் இந்த பணியை செய்ய தாங்கள் இளைஞர்களை தேர்வு செய்திருக்கின்றீர்களே, அதுவே உங்கள் தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு அத்தாட்சி. இளைஞர்களே இந்த தேசத்தை முன்னின்று நடத்தப் போகிறவர்கள். ராமானுஜா, உன் நண்பர்களோடு நீ செய்ய போகும் இந்த சீரிய பணி நிச்சயம் சிறப்பாக நடக்கும். இதில் மட்டுமல்ல, ஒவ்வொன்றிலும் நீ உன் தந்தையைப் போல் சிறப்பாக விளங்கப் போகிறாய் என்பது திண்ணம். அனைத்துக்கும் தங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். என் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றும் உண்டு. அதற்கும் மேலாக உன் தந்தையின் ஆசீர்வாதமும் ஆதிகேசவனின் அருட்பார்வையும் என்றும் உன்னை சிறப்புற வைக்கும் என்பதில் கிஞ்சித்தும் ஐயமில்லை ராமானுஜா. சரி குழந்தைகளே, நான் கூறிய விஷயத்தை மனதில் வையுங்கள். நாளை முதல் கோவில் துப்புரவு பணியை தொடங்குங்கள். நாளை எதற்கப்பா? இன்றே தொடங்குகிறோம். நல்ல விஷயங்களை அன்றே செய்வதுதானே சாலச் சிறந்தது. என்ன நண்பர்களே, இன்றே தொடங்கலாம் அல்லவா? தாராளமாக. சரி, வாருங்கள். என்ன சாரதி, அடியேனை பார்க்க இன்று கோவிலுக்கே வந்து விட்டாய்? நித்தியப்படி வாரத்திற்கு 3 நாள் நீ நந்தவனத்திற்கே வந்து விடுகிறாயே. ஏதாவது விஷயம் என்றால் அங்கேயே பார்த்து பேசி இருக்கலாமே. அது இல்ல சாமி, இன்னைக்கு எனக்கு கோயில தான் வேலை, அதான் வந்தேன். கோவில் பணியா? என்ன அது? பெருமாளை தூக்கிட்டு வர பல்லக்கு ரொம்ப பழுதடைஞ்சு இருக்கிறதுனால அதை சரி செய்யற புதுப்பிக்கிற பணி நடந்துட்டு இருக்கு சாமி. பல்லக்கு சரி செய்யற வேலைக்காக மொத்தம் 10 பேர் வந்திருக்கோம். அதுல நானும் ஒருத்தன் சாமி. ஓ, உனக்கு அந்த வேலையெல்லாம் கூட தெரியுமோ? எனக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு கிடையாது சாமி. எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன் சாமி. அப்படியா சாரதி? ஆனால் ஒன்று, உனக்கு எல்லா வேலைகளும் தெரிவது பெரிய விஷயம் அல்ல. அதை பகவத் சேவைக்காக அந்த பகவான் உன்னை ஈடுபடுத்துகிறார் பார், அதுதான் பெரிய விஷயம். பகவானின் திருவுளம் எப்பொழுதுமே அப்படித்தான். தனது பக்தர்களை சிறு குழந்தை போல் பாவித்துக் கொள்வார். தன் பக்தனுக்கு தேவையான திறமைகளை கொடுத்து அதை வெறும் பௌதிக விஷயத்திற்காக மட்டும் பயன்படுத்தாமல் தன்னுடைய சேவையிலும் அதை அவர் ஈடுபடும்படி செய்வார். திறமையும் தந்து அதற்கு ஆன்மீக பலனையும் தருபவர் இந்த வரதராஜ பெருமாள். அதனால்தான் சமீப காலத்தில் நீ நந்தவனத்தில் வந்து சேர்ந்திருந்தாலும் மிக அற்புதமாக மாலையை தொடுக்கிறாய். உண்மையை சொல்கிறேன் சாரதி, அடியேனும் இந்த மாலை தொடுக்கும் கலையை யாரிடமும் சென்று கற்றுக்கொள்ளவில்லை. அடியேனும் ஒவ்வொரு மலராக சிறுக சிறுக தொடுத்து பின்னர்தான் மாலையாக கட்ட கற்றுக்கொண்டேன். ஆனால் நீயோ என்னிடம் வந்த குறுகிய காலத்திற்குள் என்னை விட மிக அழகாக மாலையை தொடுக்கிறாய். பல நாள் முயற்சியின் பலனாக அந்த பகவான் அடியேனுக்கு அளித்த அந்த பேரருளை அந்த பெருமாள் உனக்கு சில நாட்களிலேயே கொடுத்து விட்டார், பார்த்தாயா? அதுக்கு காரணம் இருக்கு சாமி. என்ன காரணம்? அந்த வரதராஜ பெருமாளே
உங்களுக்கு நேரடியா ஆசீர்வாதம் செஞ்சிருக்காரு. அத பழகறதுக்கு உங்களுக்கு கொஞ்ச காலம் ஆயிருக்குல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்லைல்ல. கடவுளுடைய அருள் என் குருநாதரான உங்க மூலமா எனக்கு கிடைச்சதுனால சீக்கிரமாவே என்னால மாலையை தொடுக்க முடியும் சாமி. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட அருளாசை தான். அதை தவிர என்னால எதுவுமே நடக்கல சாமி. ஏதேது நீ இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் நம் கோவிலிலேயே மிக விரைவில் கதா காலட்சேபம் செய்ய நீ ஆரம்பித்து விடுவாய் போல் இருக்கிறதே. நம்பிகளே, திருக்கச்சி நம்பிகளே, சரி சாரதி, நீ சென்று உன் பணியை தொடங்கு. சரிங்க சாமி, நான் வரேன் சாமி. என்ன பட்டரே, எதற்காக இப்படி ஓடி வருகிறீர்கள்? இந்தாரும் முதலில் இதை பிடியும். அடியேன் அங்கேயே வந்து பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேனா? நீர் எதற்கு இந்த வேகாத வெயிலில் ஓடி வருகிறீர் சுவாமி? ஓடி வராமல் என்ன செய்வது? பிரசாதத்துக்காக அங்கே கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படி அவர்களை அங்கே காக்க வைத்துவிட்டு தாங்களே நீங்க ஓடி வருவானேன்? தாங்கள் இந்த கோவிலின் பிரதான பட்டர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர பல பேர் இருக்கிறார்களே, அவர்களிடம் இதை கொடுத்து அனுப்பி இருக்கலாமே. சுவாமி, இந்த பிரசாதத்தை நான் தான் தங்களுக்கு கொண்டு வர வேண்டும். இதை என் உதவியாளனிடம் கொடுத்து அனுப்பினால் அது தங்களை அவமதிப்பது போல் ஆகாதா? இன்று உங்களுக்கு ஏதோ ஆகிவிட்டது. சரி, அப்படியும் கூட இதை எதற்காக இங்கே கொண்டு வர வேண்டும்? மற்றவர்களுக்கெல்லாம் விநியோகித்த பிறகு அடியேனே வந்து வாங்கி இருப்பேனே. அபச்சாரம், அபச்சாரம். அபச்சாரமா? அப்படி என்ன நேர்ந்து விட்டது இப்போது? மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துக் கொண்டிருங்கள், கடைசியில் நான் வந்து பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னீரே, அதை நான் அனுமதித்தால் அதைவிட பெரிய அபச்சாரம் எதுவும் இல்லை என்று சொல்ல வந்தேன். ஏன், இதில் என்ன தவறை கண்டீர்? சுவாமி, பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பின் முதல் பிரசாதத்தை பரம பாகவதர் ஒருவருக்கு கொடுத்த பின்பே மற்றவர்களுக்கு அதை விநியோகிக்க வேண்டும் அல்லவா? இருக்கட்டும். கர்ப்பகிரகத்தில் பெருமாளின் திருமேனி தொட்டு அலங்கரித்து அவ்வப்போது அவனது 1008 திருநாமங்களை சொல்லி அர்ச்சித்து ஆரத்தி எடுத்து ஆராதனை செய்யும் பாக்கியத்தை பெற்ற நீங்களே பரம பாகவதர் தானே? தாங்களே அந்த பிரசாதத்தை ஒரு வாய் உண்டுவிட்டு மற்றவர்களுக்கு விநியோகிக்கலாமே. நானா? பெருமாளுக்கு அருகில் இருந்து பூஜை செய்து விட்டால் நான் பரம பாகவதன் ஆகி விடுவேனா? அதற்கென்று சில தகுதிகள் வேண்டாமா? சந்தன மரம் போன்ற தாங்கள் எங்கே? வெறும் சவுக்கு மரமாகிய நான் எங்கே? சுவாமி, அடியேனுக்கு தெரியாததால் கேட்கிறேன். பிரசாதத்தை ஒரு பாகவதற்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதா? நான் எனக்காக எழுதி கொண்ட சாஸ்திரத்தில் அப்படித்தான் இருக்கிறது. சொல்ல போனால் இன்னாருக்கு முதலில் கொடு என்றே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இன்னார் தாங்கள்தான். முதலில் பிரசாதத்தை ஒரு வாய் உண்ணும், பிறகு அதை நான் மற்றவர்களுக்கு விநியோகிக்க வேண்டும். அடியேன் மிக மிக சாதாரணமானவன். எப்பொழுதும் அப்படியே இருக்க விரும்புகிறேன். அடியேனை போய் உயர்த்தி பேசுகிறீரே. இப்படி ஒரு உள்ளத்தை அந்த வரதன் எனக்கு கொடுக்கவில்லையே சுவாமி. இன்னமும் லௌகீக விஷயங்களில் பற்று கொண்டிருக்கிறேனே. உண்மையை சொல்கிறேன் சுவாமி, எனக்கும் உயர்ந்த பக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் அடியேன் அமுது செய்யும் முன்பு முதலில் தங்களையும் பிறகு வரதனையும் நினைத்து அமுது செய்கிறேன். இது என்ன அபச்சாரம்? வரதனையும் அடியேனையும் ஒன்றாக்கி பார்க்கிறீர்களே. வரதன் திருவேங்கடமலையாய் ஓங்கி நிற்க அதன் அடிவாரத்து காட்டில் வெறும் எறும்பு புற்றாய் நிற்பவன் அடியேன். நம்பிகளே, உம்முடன் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது என்பதால் தான் அந்த வரதனே உம்முடன் அளவலாவிக் கொண்டிருக்கிறானோ? சரி, அங்கே மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இதை பிடியுங்கள், ஒரு வாய் உண்ணுங்கள். நான் சென்று விநியோகத்தை தொடங்க வேண்டும். சரி, கொடுங்கள். நீரும் ஒரு வாய் எடுத்து சாப்பிடுங்கள். நானா? பற்று தொலைய வேண்டும் பரந்தாமா என்று அனைவருக்கும் கொடுத்த பின் பாத்திரத்தின் அடியில் இருக்கும் கடைசி பிரசாதத்தை சாப்பிடுவதை என் வழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறேன். கீழோனுக்கும் கீழோன் என்ற எண்ணத்தை
இப்படியாவது ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா என்று முயல்கிறேன். சரி, தாங்கள் அதை உண்ணுங்கள். அடியேன் வருகிறேன். வரதா, வந்தேன் திருக்கட்சி. வா வரதா, இப்படி உட்கார். அடியேன் பெருமாளின் பெயரை உச்சரித்து இந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாம் என்று வரதா என்றேன். நீ கூப்பிட்டாயோ என்று நினைத்து நான் வந்தேன். அடியேன் சந்தோஷத்தில் இருந்தாலும் சங்கடத்தில் இருந்தாலும் உன்னை நினைத்த மாத்திரத்தில் அழைக்காமலேயே நீ வந்து விடுகிறாய். வாய்விட்டு வரதா என்றால் நீ வராமலா இருப்பாய்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீர் செய்வது நியாயமா? ஏன் வரதா அப்படி கேட்கிறாய்? பிறகென்ன, எனக்கு கொடுக்காமல் பிரசாதத்தை நீர் மட்டும் உண்கிறாயே. என்ன வரதா இப்படி சொல்கிறாய்? உனக்கு கண்டருள பண்ணிய பிறகுதானே இந்த பிரசாதம் வெளியிலேயே வருகிறது. அவ்வகையில் நீ உண்ட பின்புதானே அதை பிரசாதமாக அடியேன் உண்கிறேன். திருக்கட்சி, எனக்கு பாத்திரம் நிறைய பொங்கலை யார் கண்டருள பண்ணாலும் கையால் ஒரு கவளமாவது பொங்கலை ஸ்வீகரித்தால்தான் எனக்கு திருப்தி. தந்தை தன் குழந்தைக்கு ஏதேனும் ஒரு தின்பண்டத்தை வாங்கி கொடுத்தால் அதை அந்த குழந்தை உண்ணும் வேளையில் தந்தைக்கும் ஒரு வாய் கொடு என்று அந்த குழந்தையிடமிருந்து ஒரு சிறு பகுதியை அந்த தந்தை வாங்கி உண்ணும் போது அக்குழந்தை தன்மேல் வைத்திருக்கும் பாசத்தை நினைத்து அந்த தந்தை பூரிப்படைகிறார். அதேபோல் இந்த அகிலமே உன்னுடையதாக இருந்தாலும் பக்தர்கள் கொடுக்கும் சிறு நைவேத்தியத்தையும் நீ ஆனந்தமாக உண்டு மகிழ்கிறாய். அதே போல்தான் என்னை குழந்தையாக பாவித்து அனைவருக்கும் தந்தையான நீ இந்த பிரசாதத்தை கேட்கிறாயோ? சரி, அது போகட்டும். அடியேனுக்கு உன்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேட்க வேண்டும்? இதுவரை கேட்காத கேள்வி ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்ன? ஆம் வரதா, ஆண்டுகள் பல ஓடிவிட்டது. ஆனால் நீ இன்னும் அதே இளமையோடு அன்று போல் இன்றும் காட்சி தருகிறாயே.